டிஜிட்டல் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பக்கவாதம். பக்கவாதம் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பக்கவாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பிரெயினில் உள்ள மோட்டார் நியூரான்ஸ்ன்னு இருக்கும். அந்த மோட்டார் நியூரான்ஸ் தான் நம்ம கை காலை வந்து இயக்குவது. இந்த மோட்டார் நியூரான்ஸ் தான் தலைப்பகுதியில் இந்த பக்கம் இருக்கும், மூளையில். ஸோ இதில் வந்து கிளாட் ஆகிறது, ரத்த கசிவு ஏற்படுறது, அது கிளாட் ஆகிறது. இது மாதிரி காரணங்களால என்ன ஆகும்னா, அந்த ஆப்போசிட் சைடு உள்ள கை கால் வந்து ஃபங்க்ஷன்லாம் போயிடும். இதை வந்து பக்கவாதம், பெராலிசிஸ் அல்லது ஹெமிப்ளேஜியா அப்படின்னு சொல்றோம். ஒரு பக்கவாதம், பெராலிசிஸ், ஹெமிப்ளேஜியா அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இது வந்துட்டா என்ன ஆகும்னு சொன்னால், இவங்களால வந்து கை காலை ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு இயக்கம், ஒரு கையை வந்து தூக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், கையை தூங்க அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அப்போ வந்து அந்த நம்ம செயல்படுறவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசீவிங், ரெகனைசிங், அனலைசிங், அக்செப்டிங், ஆக்டிங். அதாவது நம்ம சொல்கிற செய்தியை ரிசீவ் பண்ணுறாங்க, அவங்க வந்து அதை கேட்டுக்கிறாங்க. ரிசீவிங், ரெகனைஸ்னா ஓ இதை கையை தூக்கணுமா அப்படிங்கிறது ரெகனைஸ் பண்ணுறாங்க. அடுத்து அனலைசிங், நாம் ஏன் தூக்க வேண்டும் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறாங்க. அடுத்து அக்செப்டிங், சரி ஓகே ஏதோ ஒரு காரணத்தில் தூக்க வைக்கிறாங்க, அதனால தூக்கணும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து இந்த மோட்டார் நியூரான் செய்கிற வேலை. இப்போ இதில் இந்த பக்கவாதம் உள்ளவங்களுக்கு நீங்கள் கையை தூக்கணும்னா நல்ல கையை தூக்கிடுவாங்க. இன்னொரு பக்கவாத கையை தூக்கினாக்க தூக்க முடியாது அவங்களுக்கு. அப்போ அவங்க ரிசீவிங், ரெகனைசிங், அனலைசிங், அக்செப்டிங் பட் அன்ஏபிள் டு ஆக்ட். அவங்களுக்கு செயல்பட முடியவில்லை. ஏன் செயல்பட முடியலைன்னு சொன்னால், இந்த பிரெயினில் இந்த மோட்டார் ஏரியாவை ரத்தம் கிளாட் ஆகிட்டு இருக்குது. இப்போ டாக்டர் ஹெக்டே சொல்கிறாங்க, கார்டியாலஜிஸ்ட் சொல்கிறாரு, 25 வயசுலேருந்து 35 வயது இளைஞர்களுக்கு தினந்தோறும் இரத்த குழாய்கள் மூளையில வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அது அப்பப்போ கிளியர் ஆகிட்டே இருக்கு. அப்போ அந்த இரத்த குழாய்களை வெடிச்ச இரத்த கிளாட்டை வந்து ரிமூவ் பண்ணுகிற உயிர் வேதிப்பொருள் நம்ம உடம்புலே இருக்குங்க. நம்ம லிவர் இருக்கு இல்லையா, லிவர்ல கெப்பாரின் அப்படிங்கிற ஒரு உயிர் வேதிப்பொருள் நம்ம உடம்பு சுரக்கும். அந்த கெப்பாரின் ரத்தத்தில் கலந்து அங்கங்கே ரத்தம் கிளாட் ஆயிருக்கு, வெடிச்சிருக்கு, பிளட் வெசல்ஸ் வெடிச்சிருக்குல்ல, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அப்போ எந்த விதமான பக்கவாதம் வராது. ஆனால் இந்த பக்கவாதம் வர்றவங்களுக்கு யாருக்கு அதிகமாக வரும்னு சொன்னால், இந்த டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு இயற்கையாகவே இரத்த குழாய்கள் சுருங்கி விரிகிற தன்மை வந்து குறைஞ்சு போயிடும். அப்போ இந்த இரத்த குழாய் சுருங்கி விரிகிற தன்மை குறைய என்ன ஆகும் சொன்னால், அந்த இரத்த குழாய்கள் வெடிச்சிடும். அப்போ இந்த கெப்பாசிட்டி வந்து சுரக்கிறதும் கம்மியாகி போயிடும். அப்போ அதனால இந்த ஆப்போசிட் சைடு வந்து பக்கவாதம் வந்து வந்துடும். அப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி தாங்க. உடற்பயிற்சி ஆடுங்க, ஓடுங்க, நடைப்பயிற்சி செய்யுங்க. இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னு சொன்னால், நம்ம சிஸ்டம் வந்து என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். அந்த இரத்த குழாய்களை சப்ளை வந்து அதிகரிச்சிடும். நம்மள ஒரு மியூசிக் போட்டு சும்மா ஆடுங்க, ப்ரொஃபஷனல் ஆடு சும்மா ஆடுங்க, குதிங்க, ஓடுங்க, ஆடுங்க. இப்படி பண்ணுறப்ப இரத்த குழாய்கள் ரத்த சுழற்சி அதிகரித்து இரத்த கசிவோ இரத்த கிளாட் ஆகிற தன்மையே எல்லாமே வந்துடும். ஸோ இதை வந்து பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு அக்குப்ரெஷரில் கெப்பாரினை தூண்டுகிற புள்ளி இருக்கிறது. அது புள்ளினா லங் 9 LU9 அப்படிங்கிற புள்ளி இருக்கிறது. அங்கே இது எங்கே இருக்குன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த கை இருக்கு இல்லையா, இந்த பெருவிரல் நேராக கீழே வாங்க. கீழே வந்தால் இந்த இடத்துல வந்து அந்த புள்ளி இருக்கு. இதில் ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்துருங்க. இது அழுத்தம் கொடுக்குறப்ப பெருவிரலுக்கு கீழே அழுத்தம் கொடுக்குறப்ப என்ன ஆகும், பெருவிரலுக்கு கீழே அழுத்தம் கொடுக்கறதுக்கு என்ன ஆகும்னு சொன்னால், இந்த கெப்பாரின் வந்து சுரக்கும். கெப்பாரின் எங்கே சுரக்குது, நம்ம லிவரில் சுரக்குது. அந்த லிவரில் சுரந்துட்டு அது ரிலீஸ் பண்ணி எல்லா ரத்த சிஸ்டத்தில் கலந்துட்டு அங்கே நீங்கள் இரத்த குழாய் வெடிப்புகள்னு சொன்னால் அதை வந்து அந்த சரி பண்ணிடும், இரத்த கிளாட்டை வந்து சரி பண்ணிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சொன்னால், முயற்சி செய்கின்ற பொழுது நீங்கள் இப்போ இதை இப்படி நல்லா தூக்கி நம்ம பண்ணுறாங்க இல்லையா, இது பண்ணப்ப இங்கே பண்ணுறப்ப இங்கே செயல்படுமா. இந்த கைகள் நீங்கள் இந்த பக்கவாத கைகளை நீங்கள் வந்து எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி வீட்டில் உள்ளவங்களோ அவங்களோ பண்ணி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இரத்த குழாய்கள் அடைப்புகளை நீக்குமாம். அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. அதனால நீங்க இரத்த குழாய்கள் சுருங்கி விரிகிற தன்மையை அதிகரிப்பதற்கு ஆடுங்க, குதிங்க, நடைபயிற்சி பண்ணுங்க. இது மாதிரி பண்ணீங்கன்னா
இரத்த குழாய்கள் வந்து இதாயிரும். அடுத்து சர்க்கரை வியாதி வராம பார்த்துக்கிறங்க. சர்க்கரை வியாதி வராம பார்த்துக்கிறங்க. அடுத்து அதிக ரத்த அழுத்தம் அதிக ரத்த அழுத்தம் வராம பார்த்துக்கிறங்க. அதிக ரத்த அழுத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடுதிப்புன்னு ரத்த அழுத்தம் அதிகம் இருப்புனாக்கா அந்த ரத்த குழாய்கள் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு 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 பிரச்சனை சண்டை அது இதுன்னு சொன்னால் உடனே இதாகக்கூடாது. இப்ப ஒருத்தர் ஒரு 49 வயசு பெண்மணிக்கு வந்து இரத்த குழாய் வெடிச்சிட்டு பக்கவாதம் வந்துருச்சு. பெரும்பாலும் இந்த பெராலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக வரும் கம்பேரிட்டிவ்லி. பெண்களுக்கு ஏன் வராது, ஆண்களுக்கு அதிகமாக வரும்னு சொன்னால், ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தலையில் போட்டுக்கிட்டு, ஐ மீன் பிரெயினில் வச்சுட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அப்படி ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் ஆயிரும். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அழுதுருவாங்க அழுதுருவாங்க திட்டுவாங்க. ஓகேவா, அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் வெளில கொட்டிடுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து வராது. இந்த அம்மாவுக்கு இந்த 49 வயசு அம்மாவுக்கு என்னாச்சு தெரியுமா, ஏதோ பம்பு ஒர்க் பண்ணலையாம், அவங்க வாட்டர் இதில் பம்பு சரியில்லையாம், பம்பு ஒர்க் பண்ணலன்னு சொல்லி ஹஸ்பண்டோட சண்டை போட்டு கத்தியிருக்காங்க. ரத்தக்குள்ளே வெடிச்சு போச்சு. ரத்தக்குள்ளே வெடிச்சு போச்சு. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ரத்தக்குள்ளே வெடிச்சு போச்சு. அப்போ அவங்களுக்கு அன்பேரபிள் பெயின்றது தாங்க முடியாத தலைவலி இருந்து கை கால் வழங்காமல் இருந்துச்சு. அப்போ வந்து என்னை வந்து தொடர்பு கொண்டாங்க. அவங்க பையன் தொடர்பு கண்டு வர சொன்னாங்க. அவங்களுக்கு டாக்டர் எனக்கு முதல்ல இந்த தலைவலியை நிறுத்துங்க, அது போதும், கை கால் ஃபங்க்ஷன் கூட அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு தலைவலி நிறுத்தி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கை கால் 99% கிட்டத்தட்ட ஒரு 20 சிட்டிங்லேயே கொண்டு வந்துட்டேன். ஆனால் இதில் என்ன நம்ம இப்போ பிரச்சனை சொன்னால், நிறைய பேர் வந்து இப்போ பக்கவாதம் வந்தவங்க அவங்கள குறை சொல்ல முடியாது. பக்கவாதம் வந்தவங்க நிறைய அங்கங்கே சுற்றிட்டு இந்த ஷோல்டர் ப்ராசன் ஆயிரும், கால்கள் இறங்கி இப்போ ஐ மீன் இங்கே ப்ராசன் ஆயிரும், இங்கெல்லாம் இறுகி போயிடும். இறுகி போனதுக்கும் வந்தாங்கன்னாக்கா முதல்ல இந்த ரத்த குழாயில் அடைப்பை நீக்கணும், இந்த ப்ராசன் ஆகிறத அதை நீக்கணும், இறுகி போனத்தை நீக்கணும், இவ்வளவு பண்ணி தான் அதை கொண்டு வரணும். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அப்போ நீங்களே இந்த பக்கவாதம் வராமல் இருக்கிறதுல உத்திகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதுக்காக வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்குன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கணும். திடுத்துப்புன்னு ரத்த சுழற்சி அதிகரிப்போ தான் அது பேர்ஸ்ட் ஆகுது. அப்போ ரத்த சுழற்சியே அவங்களுக்கு இந்த உடம்புக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன சொன்னேன், ஆடணும், ஓடணும், நடைபயிற்சி செய்யணும், குதிக்கணும், ஜம்ப் பண்ணணும், இதெல்லாம் பண்ணீங்கன்னாக்க அந்த ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகி ரத்த குழாய் சுரிஞ்சு விட தன்மை அதிகமாகி நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து வர்றப்ப ரத்த அழுத்தம் வரணும். அதுக்கு வந்து அப்போ தான் ஏற்கனவே தெரியுமில்ல, அதுக்கு ரத்த ஓட்டம் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரத்த அழுத்தம் மேனேஜ் பண்ணுறது, அதனால மேனேஜ் பண்ணிடும். ஸோ இது மாதிரி பண்ணினா உங்களுக்கு பக்கவாதமே வந்து வராது. அடுத்து வந்து வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த கையை வந்து நல்லா நீங்களே முயற்சி பண்ணி தூக்க பாருங்க. இந்த விரல்களுக்கு இருக்குல்ல, வெப் மார்ஜின் இருக்குல்ல, இந்த வெப் மார்ஜினில் ஏதாச்சும் ஒரு பேனை வச்சு ஜஸ்ட் குத்திக்கிறங்க. இங்கே பேனை வச்சு இங்கே குத்துங்க. இங்கே குத்திட்டீங்கன்னா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். இங்கே குத்திக்கிறங்க. இதோட எண்டு இருக்கு இல்லையா, இந்த முழங்கை மடிப்பினுடைய வெளிப்பக்கம் அந்த எண்டில் அழுத்தம் கொடுத்துருங்க. முழங்கை மடிப்புடைய உள்பக்கம் இருக்கு இல்லையா, அங்கே அழுத்தம் கொடுத்துருங்க. பேனை வச்சு ஜஸ்ட் அழுத்தம் கொடுங்க. அதே போல் இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டருடைய முன்பக்கமும் பின்பக்கமும், இந்த ஷோல்டர் எண்ட் இருக்கு இல்லையா, ஆக்சிலரி போர்டு, இந்த முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. அதே போல் இந்த நீ ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த நீ ஜாயிண்ட்டை வந்து நல்லா மூவ்மெண்ட் கொடுங்க. நீ ஜாயிண்ட்டுக்கு மூவ்மெண்ட் கொடுங்க, அழுத்தம் கொடுங்க. இந்த பெட்டெல்லாம் இருக்கு இல்லையா, முழங்கால் சில் எலும்பு, அது கீழே 2 பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தில் அழுத்தம் கொடுங்க. அந்த முழங்கால் மூட்டுக்கு பின்பகுதியில் சென்டரில் அழுத்தம் கொடுங்க. அடுத்து வந்து நம்ம காலில் இருக்குல்ல, காலில் இது மாதிரி பாதம் இருக்குல்ல, அந்த விரல்களுக்கு இருக்கு இல்லையா, வெப் மார்ஜின், அதுல எல்லாம் அழுத்தம் கொடுங்க. கணுக்கால் இருக்கு இல்லையா, கண்ணு உள்பக்கம் வெளிப்பக்கமும் அழுத்தம் கொடுங்க. இப்படி அழுத்தம் கொடுக்குறப்ப உங்களுக்கு செயல்பாடு நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். இதை பண்ணுங்க. இயன்ற அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவுகளை கொஞ்சம் கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைச்சிட்டு நிறைய ஃபைபர் கண்டென்ட் உணவு நிறைய ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்து மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். புரதம் அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். கொழுப்பு அதிகமாக உள்ள எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு வந்து இது வரும். இன்னொன்று என்ன கேள்வி தெரியுமா, கொழுப்பு சாப்பிட்றதுனாலே வந்து பக்கவாதம் வருதுன்னு சொல்லிங்களே, ரொம்ப தப்புங்க. கொழுப்பு சாப்பிட்றதுனால கொழுப்பு உருவாவது கிடையாது. கார்போஹைட்ரேட் மிகையாக இருப்பதனால தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை ஒரு விவசாயினுடைய மகன். நானே இன்னைக்கு சோறு சாப்பிடாதீங்க, சோறை குறைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா அது காரணம் இருக்குங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நெல் விளைய வச்சு அதை வந்து 10,000ன்னு எங்கள் வீட்டிலலாம் இருக்கும். அந்த 10,000த்தில் போட்டு ஒவ்வொரு மாதமும் அதை அவிச்சு அதை வந்து அந்த அரிசியை தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த அரிசி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் என்ன பண்ணுறா தெரியுமா,
களத்திலேருந்து நேராக கொண்ட நெல் மூட்டையை வித்துட்டு வரையில பையரிசி வாங்கிட்டு வர்றாங்க. எப்படிங்க எப்படிங்க உங்களுக்கு சர்க்கரை வராமல் இருக்கும்? எப்படி வந்து உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகாமல் இருக்கும்? எப்படி பக்கவாதம் வராமல் இருக்கும்? அப்போ உணவு மேலாண்மை பண்ணாமல் எதையுமே மாற்ற முடியாது. உணவு மேலாண்மை தான் மிக மிக முக்கியமானது. ஆகையினால இந்த உணவு முறையில பயன்படுத்திக்கணும். அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதேன்னு சொல்றேன். எங்க மாமனாரும், மாமியாரும் கிட்டத்தட்ட 85 வயசு, 87 வயசு வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. கடைசி வரைக்கும். அவர் 4 நாள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெல்ல வச்சு அத வச்சு தான் போட்டாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, மில்ல குளோஸ் பண்ணிட்டான். மில் இருக்குல்ல, ரைஸ் மில்லு. ரைஸ் மில் எங்கேயும் பார்க்க முடியுதா? அதெல்லாம் குளோஸ் பண்ணிட்டான். குளோஸ் பண்ணிட்டு அது யாருமே வர்றதில்லல்ல. அத குளோஸ் பண்ணிட்டு இங்க மண்டபம் ஆக்கிட்டாங்க. இல்ல வேற ஏதோ பயன்பாடுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால நம்ம இயற்கையோடு இருக்கிறப்ப உங்களுக்கு நோய் வராது. இயற்கை விதிமீறல்கள் மட்டுமே உங்களுக்கு நோயை உருவாக்கும். ஆகவே நீங்கள் நல்ல உணவு சாப்பிடுங்க. நல்லா உடம்ப பாதுகாத்துருங்க. இரத்த சுழற்சியை அதிகரிக்கிற உத்திகளை பயன்படுத்திக்கிறங்க. உங்களுக்கு நோயே வராது. வந்த பக்கவாதத்தை சொல்றதுக்கு நான் சொன்ன டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொளியில்.